ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம குழந்தைங்கக்கிட்ட சொல்லவே கூடாத முக்கியமான வார்த்தைகளை பற்றி பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே நம்ம கோவத்துலேயே டென்ஷன்லேயும் இஷ்டத்துக்கு வேர்ட்ஸ் எல்லாம் எல்லாம் மாரி நம்ம பேசிடுறோம். அது குழந்தைங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ண நம்ம யோசிக்கிறது இல்லை. ஸோ அதனால் என்னென்ன வார்த்தைகள் நம்ம குழந்தைகிட்ட கண்டிப்பாக பேசவே கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். என்ன அவங்க என்ன சின்ன தெரியும், குழந்தைங்களே மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க. எதனா மிஸ்டேக் பண்ணாங்கன்னா, நீ ரொம்ப எனக்கு கோவப்படுத்துகிற, நீ என்ன சேட் ஆக்கிற, ஃபீல் பண்ணுறேன்னு குழந்தைகிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ்க்கு அவங்க பொறுப்பு கிடையாது. நம்ம தான் குழந்தைங்களுக்கு பொறுப்பு. நம்ம தான் அவங்களுக்கு எப்படி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும் சொல்லிட்டு சொல்லி தரணும். நம்ம தான் அவங்களை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. குழந்தைங்க சம்டைம்ஸ் கிராங்கியாக ஃபீல் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது பேசி. ஸ்டாப் பீயிங் லேசி. ஏன்னா பெரியவங்களே இப்போ லேசியாக இருக்கிறாங்க. ஒரு விஷயம் செய்யணும் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. நம்ம போய்ட்டு என்ன பண்ண, சின்ன பசங்க நீ ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கிற, எதுவுமே வேலையும் பண்ண மாட்டேற, ஹோம்ஒர்க் பண்ண மாட்டீங்க, விளையாட வெளியே போக மாட்டேற, ஃபோன்லேயே இருக்கிற சொல்லிட்டு எனி டைம் நம்ம திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எனி டைம் நெகட்டிவாக குழந்தைங்களை பற்றி சொல்லிகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்குள்ள அது செல்ஃப் டாக், அவங்களுக்குள்ளே அவங்க நெகட்டிவாக பேசிப்பாங்க. நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லை, ஐயோ நம்ம வேஸ்ட்டு, நமக்கு எந்த இதுவும் வராது, நம்ம படிக்க மாட்டோம், நம்ம எழுத மாட்டோம், நம்ம எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க நெகட்டிவாக பேசும்போது அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வராது. அவங்களோட ஒர்த்து செல்ஃப் ஒர்த்தே அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணிவிடும். ஃப்யூச்சரில் அவங்க பெரிய லெவல் வரும்போது ஒரு ஸ்டேஜில் க்ரௌடை பார்த்து பேசினாலும் எங்கே பேசினாலும் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஒரு இன்டர்வியூ போனால் கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்கள நெகட்டிவாக மோஸ்ட்லி திட்டிகிட்டே இருக்கு. எனி டைம் நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணாதீங்க. அந்த வேர்டை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலான்னு பாருங்கள் குழந்தைங்கிட்ட. ஓகேங்களா? ஸோ ஆல் நெகட்டிவ் லேபிளிங்ஸ் என்ன பண்ணணும், கிட்ஸை அவங்க அஃபெக்ட் பண்ணணும், செல்ஃப் ஒர்த்தை. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் என்ன பண்ணுவோம், எப்பவுமே கிட்ஸ் கிட்ட ஒரு ஹேபிட்டை ஃபோர்ஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுவோம். அவங்களுக்கு இதை கூட எப்பவுமே கிட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி ஷேர் பண்ண சொல்லாதீங்க. அவங்களா தரணும், அது நம்ம தான் அதை அவங்கள வழிவகுக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண சொன்னீங்கன்னா, அவங்க ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பீப்புள் ப்ளீஸிங் டெண்டன்சி, அந்த ஹேபிட் வந்துடும். மற்றவங்களை கெஞ்சுற மாதிரியும் மற்றவங்களை கெஞ்சி. ஸோ நீங்களை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. யூ கேன் என்கரேஜ் ஷேர் பண்ண என்கரேஜ் பண்ணுங்கள். அதை ஃபோர்ஸ் பண்ணாமல் மற்ற பிள்ளைங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். நீ குடும்ப அவங்கள கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிள்ளை ஆகும், அது மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு நீ கொடுக்கலாம் போட்டு அங்கேயே அடிக்கிறது, மற்றவங்க முன்னாடி திட்டுறது, மெயினாக எல்லா பேரண்ட்டை பண்ணுற விஷயம் மற்றவங்க முன்னாடி திட்டுறது, அதை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நம்ம எப்பயும் கிட்கிட்ட என்ன சொல்லுவோம், நீ நல்ல பிள்ளையாக இருந்தால் தான் உன்னெல்லாம் உங்களுக்கு நீ நல்ல பிள்ளை லவபலாக இருப்ப, எல்லோரும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்பவுமே அவங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அது பெரிய தப்பு. நமக்கு மீறியும் சில குழந்தைங்கள் செய்வாங்க சில டைம்ஸு. ஒரு குழந்தை எப்பவும் நம்ம சொல்கிறத செய்ய வச்சுட்டே அந்த அடிப்பணி வச்சுருந்தா அது ஃப்யூச்சரில் யார் என்ன சொன்னாலும் அது அதே ஹேபிட் தான் வரும். மற்றவங்க சொல்கிறத செய்யும். அது அந்த எதிர்த்து பேசுகிற இது எப்பவுமே கொஞ்சம் தேவை, அந்த டெண்டன்சி தேவை பசங்களுக்கு. சொல்கிற பேச்சை கேட்கலனாலும் அது ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள், அதை ஹேண்டில் பண்ணுங்கள் குழந்தைங்கள. ஓகேங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், ஓகே பாய் நான் போய்ட்டு வர சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக விட்டுட்டு போகக்கூடாது குழந்தைங்களை. என்னென்னா அவங்களுக்கு ஒரு அன்சேஃப்டி ஃபீல் பண்ணுவாங்க, அண்டர்மைன் பண்ணிப்பாங்க, ட்ரஸ்ட்டு உங்களுக்கு நம்பிக்கையே வராது. ஏன்னா ஓகே ஐ எம் லீவிங் யூ ஹியர், நம்ம போயிட்டு வரேன், இனிமேல் வரவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லவே கூடாது குழந்தைங்கிட்ட. எப்பவுமே போயிட்டு வரும்போது ஓகேம்மா நான் வரேம்மா, நான் ஒன்று பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டியே ஃபீல் பண்ணணும். நம்ம எப்பவுமே பண்ணுற மிஸ்டேக் என்ன, மற்றவங்கள பற்றி குழந்தைங்க இருக்க திட்டி பேசுவோம். அதை எப்போவுமே பண்ணாதீங்க. திட்டி பேசுனீங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்க தப்பாக நடந்துப்பாங்க. ஓகேங்களா? அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க லவ்விங் தேம் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ மற்றவங்கள பற்றி யார் ரிலேஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் குழந்தைங்க இருக்க அவங்கள திட்டி பேசாதீங்க. பெரியவங்க விஷயத்தையுமே குழந்தைங்களை வச்சுட்டு பேசாதீங்க, அவங்க ரொம்ப இம்பேக்ட் பண்ணோம். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.